ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லைஃப்பில் ரொம்ப அழகான சந்தோஷமான நாட்கள்லாம் அது நம்ம சைல்ட்ஹுட் டேஸ் தான். அந்த சைல்ட்ஹுட் டேஸே ரொம்ப அழகாக மாற்றினதில் பெரிய பங்கு நம்மளோட ஃபேவரட் கார்ட்டூன்ஸ்க்கு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஏர்லி டூ கேட்ஸ் தான் அதை ரொம்பவும் என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 2007 தான் சுட்டி டிவி லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி ஜெட்டிக்ஸ் சேனலும் டிஸ்னி எக்ஸ்டே மாறிச்சு. அது மட்டுமே இல்லாமல் கார்ட்டூன் நெட்வொர்க், நெக், டிஸ்னி சேனல், ஹங்காமானி எல்லா கார்ட்டூன் சேனல்ஸும் அப்போ அதோட பீக் டேஸில் இருந்துச்சு. அதில் பல கார்ட்டூன்ஸ் நமக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட் கொடுத்துருக்கு. அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு 5 டிவி ஷோஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார்ட்டூன் எதுனா அவதார் தி லாஸ்ட் ஏர்பண்டர் தான். அவதார் தி லாஸ்ட் ஏர்பண்டர் இது ஒரு அமெரிக்கன் அனிமேட்டட் டெலிவிஷன் சீரிஸ். மொத்தமாக 3 சீசன் 61 எபிசோட் இருக்குது. சீரிஸோட ஹீரோ யாருன்னா ஆங்க்னு ஒரு ஏர்பண்டர் தான். இந்த அவதார்ங்கிறது காலங்காலமாக ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு மட்டுமே கிடைக்கிற சக்தி மாதிரி. நம்ம ஆங்குக்கு முன்னாடியே பல ஜென்ரேஷனாக பல அவதார் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரையுமே அப்பப்போ இந்த சீசனில் பார்க்கலாம். இந்த சீரீஸோட டைட்டிலேயே நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, அவதார் தி லாஸ்ட் ஏர்பண்டர். நம்ம ஆங்க் தான் உயிரோடு இருக்கிற கடைசி காற்று வித்தைக்காரன். காற்று வித்தை மட்டுமே இருக்கிற ஆங்க் எப்படி நீர், நீளம், நெருப்பு வித்தைகளை கற்றுக்கிட்டு ஒரு மூணு அவதாரம் மாறினாங்கிறது தான் சீரீஸோட மொத்த கான்செப்டே. இந்த சீரீஸில் முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்க் தான். அப்புறம் கட்டாரா அண்ட் சாக்கான்னு ஒரு அண்ணன் தங்கச்சி டிவியும் இருக்காங்க. இவங்க தான் ஆங்க் பனிக்கட்டியிலேருந்து வெளியே வந்து சந்திக்கிற முதல் 2 பேர். அதுலேயும் கட்டாரா ஒரு வாட்டர் பெண்டர். ஆங்குக்கு அவள் தான் வாட்டர் பெண்டருமே கற்றுக் கொடுப்பா. வில்லன் பார்த்தீங்கன்னா ஃபயர் நேஷன் பிரின்ஸாக இருக்கிற ஜோகு, அப்புறம் அவனோட அப்பா தான். எப்படியாச்சும் அவதாரை பிடிச்சி ஆகணும் ஆங்கையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் வெறி கொண்டு துரத்திட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பிரின்ஸ் ஜோக்கோவே நம்ம ஆங்கோட சேர்ந்துருவான். இந்த சீரீஸில் என்னோட ஃபேவரட் எபிசோட்னா ஆங்கும் இதுக்கு முன்னாடி அவதாராக இருந்த அவதார் ரோக்கோவும் மீட் பண்ணிக்கிறது தான். ஃபயர் நேஷன் ஆர்மி எவ்வளவோ தடுத்து ஆங் ரோக்கோ இருக்கிற டெம்பிளுக்குள்ளே போய் அவதார் ரோக்கோவை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பான். அந்த எபிசோடில் அவதார் ரோக்கோவும் ஆங்க் மூலியமாகவே வந்து டெம்பிளையே டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி ஒரு எபிசோட் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, அந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வீரனாக இருக்கிற நம்ம ஹீமன் தான். இந்த மார்வல் டிசி சூப்பர் ஹீரோஸ்லாம் எனக்கு அறிமுகம் வரதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச சூப்பர் ஹீரோனா அது ஹீமன் தான். அதுவும் என் தலைவன் அந்த வாளை எடுத்து கிரேஸ்கல் கோட்டையின் சக்தின்னு சொல்லும்போது வரும் பாருங்க ஒரு வெறி. அதுவும் அந்த பேக்ரவுண்டில் வர தண்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். தீபாவளிக்கு பெரிய கம்பி மத்தாப்பு வாங்கினா அதை எடுத்து மாடிக்கு மேலே யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் பற்ற வச்சு தலைக்கு மேலே தூக்கி கிரேஸ்கல் கோட்டையின் சக்தின்னு சொல்லது தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா எட்டர்னியான்னு ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு அரசின்னு 2 பேர். அவங்களோட பையன் தான் இளவரசன் ஆடன், அதாவது நம்ம ஹீமன். கிரேஸ்கல் கோட்டைன்னு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம் இருக்குது. அதை கைப்பற்றணும் எலும்புன்னு அவனோட கேங்கு ரொம்ப வருஷமாகவே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க பிளானை தடுத்துன்றது தான் நம்ம ஹீமனும் அப்புறம் அவரோட டீமும் இருக்கும் வேலையே. ஹீமனோட டீம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரிப்புலி என்கிற சூரப்புலி தான். ஹீமன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது கூடவே வரிப்புலியும் சேர்ந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சூரப்புலியாகவே மாறிடும். அப்புறம் கிரேஸ்கல் கோட்டைக்குள்ளேயே இருக்கிற கழுகு காஸ்டியூமில் இருக்கிறவங்க, எனக்கு அவங்க பேர் தெரில. தென் படைத்தளபதி வீரா, மாயன், லீலா எல்லாருமே ஹீமனோட டீம் தான். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஹீமனுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. அவங்க பேர் தான் ஷீரா. எப்படி நமக்கு வரிப்புலியோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு குதிரையும் இருக்கும். அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது சேர்த்து அந்த குதிரையும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நம்ம பார்க்க போகிறது டிஸ்னி எக்ஸில் டெலிகேஷனான ஃபீனிஸ் அண்ட் ஃபோக் பற்றி தான். இது ஒரு அமெரிக்கன் அனிமேட்டட் சீரிஸ். மொத்தமாக 4 சீசன் 129 எபிசோட்ஸ் இருக்குது. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 சின்ன பசங்க அவங்களோட சம்மர் வெக்கேஷனில் புது இன்னோவேஷன்ஸை மேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ரோலர் கோஸ்டர், ஒரு நாள் கார் ரேஸ், மியூசிக்கல் கான்சர்ட், பேக்யார்ட் பீச்சுன்னு சொல்லிட்டு டெய்லி ஏதாவது புதுசாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதில் ஃபீனிஸ் தான் அதிகமாக பேசிகிட்டே இருப்பான். ஃபர்ப் எப்பயாச்சும் ஒரு இடம் தான் பேசுவான். இவங்க 2 பேருக்குமே அக்கான்னு ஒருத்தி இருப்பா. அவள் பேர் தான் கேண்டிஸ். கேண்டிஸ்க்கு இவங்க 2 பேர் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. இது அவங்க அம்மாவுக்கு எப்படியாவது தெரியப்படுத்திட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் என்னென்னமோ ட்ரை பண்ணுவாள். பட் இது எல்லாமே கடைசியில் தோல்வியில் தான் முடியும். சீரிஸில் இன்னும் 2 முக்கியமான கேரக்டராக இருக்கிறது, ஒன்று பெர்ரிங்கிற ஏஜென்ட் பி, இன்னொன்று டாக்டர் டுஃபன் ஸ்மித் தான். பார்த்திபன் லியோ மாதிரி இந்த பிளாட்டிபஸ்க்கும் 2 கேரக்டர் இருக்குது. ஃபீனிஸோட செல்லா பெட்டாக இருக்கிற நம்ம பெர்ரி அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட் பியா ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக வேலை பார்த்துட்டே இருக்கும். இதோட மிஷன் என்னென்னா, நம்ம ஈவில் சயின்டிஸ்டான டூஃபன் ஸ்மித் பண்ணுற திட்டம் எல்லாத்தையும் முறியடிக்கிறது தான். ஒவ்வொரு தடவையும் டூஃபன் ஸ்மித் ஆஃபீஸ்க்கு போகும்போதெல்லாம் ஒரு மியூசிக் வரும் பாருங்கள், டூஃபன் ஸ்மித்தின் நாசக்கார வேலைகள். நம்ம டூஃபன் ஸ்மித் புதுசாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாப்புல. அது எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் வச்சுருப்பாப்புல. அது எல்லாத்தையுமே நம்ம ஏஜென்ட் பி கடைசியில் காலி பண்ணிவிடும். எனக்கு ஃபீனிஸ் அண்ட் ஃபர்ப் பார்க்கும்போதெல்லாம் தோன்ற விஷயம் என்னென்னா, நம்மளும் இந்த மாதிரி புதுசாக இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறது தான். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, என்னால் ஒரு ஃபேனை கூட கழட்டி மாட்ட முடியாதுங்கிறது தான். கைஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது யாருன்னா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு ஆக்ஷனில் பட்டையை கிளப்புற நம்ம கிக் பட்டாஸ்கி தான்.
கிக் பட்டாஸ்கி இது ஒரு அமெரிக்கன் அனிமேட்டட் டிவி சீரிஸ் 2010 தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 2 சீசன் 52 எபிசோட் இருக்குது. இதுவும் டிஸ்னி எக்ஸ்லாம் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா மெலோப்ரோக்குங்கிற ஊரில் இருக்கிற ஒரு சின்ன பையன் தான் நம்ம கிக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் கிக் எதிர்பார்க்குறது என்னென்னா அது கிக்கு தான். எப்போவுமே ஆக்ஷன், அட்வென்ச்சர்ஸ், ரைடுன்னு சும்மா அந்த சிட்டியே பட்டையை கிளப்பிட்டே இருப்பான் நம்ம கிக்கு. கிக்கோட ஃப்ரெண்டாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கந்தர் தான். கிக் பண்ணுற ஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் கந்தர். கத்தர் ஒரு வைக்கிங் குடும்பத்தை சேர்ந்தவன். அவங்க ஃபேமிலியும் அதே மாதிரி மெலோபர்க் சிட்டியில் வைக்கிங் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்க. கிக்குக்கு பிராடுன்னு ஒரு அண்ணன் இருப்பான். இவனுக்கும் கிக்குக்கும் என்றைக்குமே ஆகாது, ஏதாச்சும் தொல்லை கொடுத்துட்டே இருப்பான். கிக்கோட அடையாளமே அவனோட அந்த ஹெல்மெட் தான். அந்த ஹெல்மெட்டே ஒரு எபிசோடில் காணாமல் போயிடும். அந்த ஹெல்மெட் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்குமே வச்சுருப்பாங்க. ரோடு, வாட்டரு, ஹில்ஸு, கேவுன்னு நம்ம கிக்கு ஸ்டென்ஸ் பண்ணாத இடமே கிடையாது. எனக்கு இந்த சீரிஸோட ஓப்பனிங் ட்ராக் ரொம்பவே பிடிக்கும். சும்மா தடால் அடியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ் டப்பிங்கில் கிக் பேசுகிற மாடுலேஷன் அப்படியே நம்ம சூப்பர் ஸ்டார் பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற சீரிஸ்னால் அது நம்ம ஜாக்கி சான் தான். எல்லாரோட ஃபேவரட் லிஸ்ட்டுமே ஜாக்கி சான் கண்டிப்பாக இருக்கும். டிவி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே ஜாக்கி சான் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இடையில கொஞ்சம் மட்டும் போடாமல் இருந்தாங்க. ஜாக்கி சானில் மொத்தமாக 5 சீசன் 95 எபிசோட் இருக்குது. நம்ம ரியல் லைஃப் ஆக்டர் ஜாக்கி சானை மெயின் லீடாக வச்சு தான் இந்த சீரீஸே உருவாக்கியிருப்பாங்க. இந்த சீரீஸில் ஜாக்கி ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டாக வேலைக்கு பார்த்துட்டு இருப்பார். சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டு வர்றது எல்லாமே ஜாக்கியோட அங்கிள் தான். ஜாக்கி மட்டும் இல்லை, எல்லாருமே அவர் அங்கிள் தான் கூப்பிடுவாங்க. அவர் ஒரு ஆன்டிக் ஷாப் வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் மந்திரங்களையும் தெரிஞ்சு வச்சுருப்பார். அடுத்ததாக ஒரு முக்கியமான கேரக்டர்னால் ஜாக்கியோட அண்ணன் பொண்ணான ஜூலி தான். ஜாக்கி ஏதாவது ஒன்று சொன்னால் அதை அப்படியே கேட்டு நடக்கிற கேரக்டர் தான் நம்ம ஜூலி. எக்ஸாம்பிளுக்கு, இந்த இடத்துக்கு நீ போகாத இல்லை வராதுன்னு சொன்னால் ஆளாக அங்கே போய் நிற்கிறது நம்ம ஜூலியாக தான் இருப்பாள். ஜாக்கி சான் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு விஷயத்தை தேடி போவாங்க. ஃபஸ்ட்டு மந்திரக்கற்கள். மொத்தம் 12 மந்திரக்கற்கள். ஒவ்வொரு மந்திரக்கற்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, சேவல் மந்திரங்களுக்கு பறக்கிற சக்தி, குரங்கு மந்திரங்களுக்கு உருவத்தை மாற்றிக்கிற சக்தின்னு டிஃப்ரெண்ட்டாக சக்தி இருக்கும். இது எல்லாமே யாரோடது பார்த்தீங்கன்னா ஷிண்டுவோடது தான். ஒரு காலத்தில் எல்லாரையுமே அடக்கி ஆண்ட ஷிண்டு இப்போ கல்லா சேவத்தில் மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த மந்திரங்கள் கிடைச்சாதான் திரும்பவும் எல்லா சக்தியுமே அதுக்கு கிடைக்கும். அதுக்கு வால்டரோட உதவி ஷிண்டுக்கு தேவைப்படும். வால்டர் கேங்கில் முக்கியமாக ஒரு 5 பேர் இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கர், ராசப்பா, ராஜேஷ், இது மட்டும் இல்லாமல் பீமா, அப்புறம் ஆக்கு. இதில் பீமாவை தவிர மற்ற எல்லாருமே பின்னாடி மாயாவியோட ஆளாக மாறிடுவாங்க. பீமா ஜாக்கி சானோட டீமில் சேர்ந்துருவான். இந்த பக்கம் ஜாக்கி சானுக்கும் ஒரு டீம் இருக்கும், அதுதான் சூப்பர் டீம். இந்த சூப்பர் டீமை கிரியேட் பண்ணுறது யாருன்னா நம்ம ஜூலியாக தான் இருப்பாள். இந்த சூப்பர் டீமில் யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி, ஜூலி, பீமா, கள்ளிராணி, பைல்வான், அப்புறம் நம்ம அங்கிள். இந்த சீரீஸில் இன்னொரு ரொம்பவே முக்கியமான கேரக்டர்னால் அது நம்ம கேப்டன் பிளாக் தான். இவர் தான் செக்ஷன் 13 ஹெட்டாகவே இருப்பார். ஜாக்கியை எடுத்துகிட்டு வர மந்திரங்கள், மிருகங்கள், மாஸ்க்கு எல்லாமே இந்த செக்ஷன் 13 தான் பாதுகாப்பாகவே இருக்கும். ஒரு சீசனில் மந்திரக்களை தேடி போவாங்க, அடுத்த சீசனில் மந்திரக்கள் சக்தியுடைய மிருகங்களை தேடி போகிற மாதிரி இருக்கும். இப்போ தான் மாயாவியோட என்ட்ரி. அதுக்கு அடுத்த சீசனில் ஷேடோக்கான கட்டுப்படுத்துகிற சக்தி கொண்ட மாஸ்க்கை தேடி போகிற மாதிரி இருக்கும். அப்போ வில்லனாக என்ட்ரி கொடுப்பாரு நம்ம விகடநாகன். எனக்கு இந்த சீரீஸில் ஓப்பனிங் இன்ட்ரோ எவ்வளோ பிடிக்குமோ அதை விட பிடிச்சது ஷோவோட எண்டிங்கில் வர ஜாக்கி சானோட ஸ்பீச்சும் அந்த போஸ்ட் எண்டிங்கில் வர சாங்கும் தான். யாராச்சும் கார்ட்டூனில் வர சாங்குக்கு வைப் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணுவேன் கமல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்த சீரீஸ் எல்லாமே என்னோடய ஃபேவரட். ஆனால் இது மட்டும்தான் என்னோடய ஃபேவரட் கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அந்த லிஸ்ட்டு ரொம்பவே பெருசு. ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் போட முடியாது. அடுத்தடுத்த பார்ட்டில் அது எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்.